ஒருத்தர் வந்துட்டு கனவுகளோட வார ஆளுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களோட கனவ அடையறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்களும் அதே கனவோடு இருக்கும்போது, அதே கனவோடு வருகின்றவங்களுக்கு கை தூக்கி விடுறதுன்றது வந்துட்டு ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அப்படிப்பட்டவர் தான் யாரு அப்படின்னு சொன்னா, அது நம்மளுடைய கார்த்திக் தான். ஜீ தமிழ் சரிகமபால 3 சீசன்களாக இவர் வந்து ஏடியா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. இருந்தாலுமே இவருக்கு வந்துட்டு பாடணும்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்குது. ஆனா அதுக்கான எந்த ஒரு பயிற்சியும் இல்ல. படிக்கும்போதே வந்துட்டு அப்பா தவறி போறாரு. அதனால குடும்பத்த பார்த்துக்க வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து இவர்ல வந்துட்டு இருக்கு. இவர் குடும்பத்துக்காக தன்னுடைய கனவுகளை எல்லாம் மறந்துட்டு இவரு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த வேலைக்கு வந்த இடத்துல அவரோட கனவுகளோட வர்றவங்க எக்கச்சக்கமான பேர் அந்த 3 சீசன்லயுமே வந்துட்டு வராங்க. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்துட்டு, ஆனா தனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கு, கனவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற யார்ட்டயுமே வந்து சொல்லல. இவர் நினைச்சிருந்தா சொல்லியிருக்க முடியும், நடுவர்கள்ட்ட எனக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க, நானும் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் அந்த ஒரு விஷயத்த வந்து செய்யவே இல்ல. இவ்வளவு நாளுமே வந்துட்டு அவரு எத பத்தியுமே எதுவும் சொல்லல. ஆனா ஒரே ஒரு ரீல்ஸால வந்துட்டு அவருடைய திறமைய வந்து தற்செயலாக பார்த்திருந்த நம்மளுடைய பிபி சார் தான் இவருக்கு ஒரு வாய்ப்ப குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதனூடாக கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இது அப்படின்னு சொல்லலாம். பிபி சாரோட சேர்ந்துட்டு மத்த எல்லா நடுவர்களுமே வந்துட்டு நடுவர்கள் மட்டும் இல்ல, சரிகமபா டீம் முழுக்க வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுது. அந்த சப்போர்ட்டாலையும் அவருடைய திறமையாலையுமே வந்துட்டு அவருக்கு அந்த பாடக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அவரும் ரொம்ப நல்லாவே திறமையாவே பாடுறாரு. இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது உண்மையாக வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பிபி சார் சொன்ன மாரி நாம திறமையானவங்கள இசைய வந்து எங்க எல்லாமோ தேடிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு பக்கத்திலேயே இருக்குது. அத நம்ம இப்பதான் உணர்றோம்ன்ற மாதிரி. எப்பயுமே வந்துட்டு திறமையானவங்க நம்ம பக்கத்திலேயுமே இருப்பாங்க. நாங்க தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து வளர்த்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணமாக வந்துட்டு இந்த ஒரு தருணம், இந்த ஒரு சம்பவம் வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். உண்மையாகவே விபி சார பாராட்டியே ஆகணும். இந்த ஒரு செயலுக்காக இப்படியான விஷயங்களால வந்துட்டு நிறைய பேர் வந்து தங்களுடைய கனவுகளை அடையறதுக்கு வந்து இது ஒரு உதாரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கார்த்திக்கோட இந்த கனவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முக்கியமா வந்துட்டு கார்த்திகை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தர் வந்துட்டு அதே கனவோடையே அதே இடத்திலேயே இது நாள் வரைக்கும் எந்த ஒரு ஆசையுமே வெளிக்காட்டாம நிறைய பேர் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி உழைச்சிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நமக்கு தெரியும் சீனியர் சீசன் 3ல வந்துட்டு வின்னரா வந்திருக்கக்கூடிய புருஷோத்தமன் வந்து இவரால தான் வந்து அந்த வெற்றியை பெற்றன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஃபைனல்ல சொல்லி இருப்பாரு. வெற்றி அடைந்ததுக்கு அப்புறமாக வந்து இந்த சீசன்ல வந்துட்டு நம்மளுடைய கார்த்திக் பாடும்போது எல்லாரையும் விட சந்தோஷப்பட்டது அதே புருஷோத்தமன் தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை அவர் முகத்துல பார்க்கக்கூடிய மாதிரியும் இருந்தது. ஆனா சூப்பரா பாடு, பயப்படாம பாடுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.